ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 12. கனைத்தேலங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து மூலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேரக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கேணி யானை பாடவும் நீ வாய் திறவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தெலோர் எம்பாவாய். பாடலின் பொருள். பசியால் கதறித் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகிறது. இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பனி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கின்றோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகின்றோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் இந்த பேருறக்கம் என்று கேட்கிறார் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.